மிருகண்ட முனிவருக்கும் அவரோட மனைவி மருத்துவவதிக்கும் நீண்ட காலமா குழந்தை இல்லாததுனால சிவபெருமான் கிட்ட வேண்டுறாங்க. அப்போ சிவபெருமான் அவங்களுக்கு முன்னாடி தோன்றி, முட்டாள்களா இருக்க நீண்ட ஆயுளுடைய குழந்தைகள் வேணுமா, இல்ல 16 வயது வாழக்கூடிய சிறந்த அறிவுடைய குழந்தை வேணுமா அப்படின்னு கேக்குறாரு. மிருகண்ட முனிவரும் ஆயுள் குறைவா இருந்தாலும் நல்ல அறிவுடைய குழந்தையே கொடுங்க அப்படின்னு கேட்டதுக்கு சிவபெருமானும் அருள் கொடுக்கறாரு. அவங்களுக்கு ஒரு ஆண் குழந்தை பிறக்குது. அந்த குழந்தைக்கு மார்க்கண்டேயன் அப்படின்னு பெயர் வைக்கிறாங்க. மார்க்கண்டேயனுக்கு 16 வயது ஆனதும் பெற்றோர் ரொம்ப வருத்தப்படுறாங்க. சிவபெருமான் மேல அதிக பக்தியோட இருக்க மார்க்கண்டேயன் சிவலிங்கத்துக்கு முன்னாடி உட்காந்து தவம் பண்றான். அப்போ யமதர்மர் பாசக்கயிற்று வீசும் போது அது சிவலிங்கத்து மேலேயும் சேர்ந்து விழுது. சிவபெருமான் கோபத்தோட யமதர்மரோட உயிரை எடுத்துட்டு மார்க்கண்டேயனுக்கு என்றும் 16 இருப்பாய் அப்படின்னு வரம் கொடுக்கறாரு. யமதர்மர் இல்லாததால பூமியில எந்த உயிரும் பிரியாம பூமாதேவிக்கு பாரமாகி சிவபெருமான் கிட்ட வேண்டுறாங்க. சிவபெருமானும் யமதர்மருக்கு மீண்டும் உயிர் கொடுத்துறாரு. காலனை வதம் செஞ்சதால காலதீஸ்வரர்னு பெயர் பெற்றார்.